அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரமலானினுடைய மாதம். அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், குர்ஆனினுடைய மாதம். நாம் வழமையாக குர்ஆன் ஓதுவதை விட பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இன்று ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இவ்வாறு ஏராளமான சிறப்புகளுக்குரிய ஒரு நாள்தான் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை முன்வைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கிவிடுகின்றான். இவ்வாறு இந்த சூறாவிற்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. அதுதான் சூரா முஸ்ஸம்மில். யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் என்று வரக்கூடிய இந்த சூரா முஸ்ஸம்மிலை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்.